தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக டிஎன்பிஎஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருக்கின்றது. இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதிகள், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது. அதை குறித்து போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம், சென்னை, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்குதல். டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்வலர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இயங்கும் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களான சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள சர் தியாகராஜா கல்லூரி வளாகத்தில் 500 ஆர்வலர்களுக்கும் மற்றும் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் 300 ஆர்வலர்களுக்கும் கட்டணம் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படுகின்றது. தற்போது மேற்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணையவழி விண்ணப்பங்கள் பெற்று சேர்க்கை நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை 6 மாத காலம் வாராந்திர வேலை நாட்களில் நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு 1/1/2026 அன்று 18 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேற்படி போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதிகள் இல்லை. உணவு மற்றும் தங்கும் வசதிகளை பயிற்சி மேற்கொள்ளும் பயிற்சியாளர்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் www.cecc.in என்ற இணையதளம் வாயிலாக 22/12/2025 முதல் 5/1/2026 வரை விண்ணப்பிக்கலாம். பயிற்சி வகுப்புகளில் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை மேற்குறிப்பிட்டுள்ள இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 044-285-45-4905 மற்றும் 044-285-105007 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப ஆர்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்வுகளின் விவரங்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு பயிற்சித்துறை தலைவர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 10ஆம் வகுப்பு முடித்து 1/1/2026 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்த மாணவ மாணவியர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளில் சேர்வதற்காக விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.cecc.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் நடத்துகின்ற இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு கலந்து கொள்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 19, 2025 அன்று ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல கொடுத்திருக்காங்க CECC 2025-26 டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் கோச்சிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ஃபில்லிங் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். கேண்டிடேட் should be keep ready the scanned recent color passport size photograph JPG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல 200 KB குள்ளாடி உங்க சிக்னேச்சர் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு ரெடியா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறமா வேலிட் இமெயில் ஐடி, அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தேவை. இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 5/1/2026. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஆதார், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், SSLC, ஹையர் செகண்டரி சர்டிபிகேட் போன்ற அனைத்து சான்றிதழ்களையும் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அந்த நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அதன் பிறகு இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. CECC சென்னை ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் 2025-26 ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் சென்னை, ஓல்டு பண்ணாரப்பேட்டை அண்ட் பிரசிடென்சி காலேஜ் கேம்பஸ், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே நேம் வித் இனிஷியல் கேட்டிருக்காங்க. உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அப்புறமா ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க,
உங்க டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க பாஸ்வேர்டு நீங்க என்டர் பண்ணி ஞாபகமா வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா நீங்க என்டர் பண்ண உடனே எல்லாமே கிரீன் கலர்ல இந்த மாதிரி டிக் அனுப்பிப்பாங்க. அப்புறமா சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். வெரிஃபை பண்ண உடனே உங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுல அந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ஃபில் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுல உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறமா ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட், கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்றது. அதாவது 2 கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. சத்யாகராஜா கல்லூரி மற்றும் பிரசிடென்சி காலேஜ் கேம்பஸ். இந்த மாதிரி 2 சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான சென்டரை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறமா ப்ரிவியூ அண்ட் சப்மிட். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை நீங்க ப்ரிவியூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ண வேண்டியதான். 8 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்க கம்ப்ளீட் பண்ணி சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் நம்பர், ரிலீஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட், அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அப்புறமா ஃபேமிலி இன்ஃபர்மேஷன்ல ஃபாதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, மதர் டீடைல்ஸ், ஆக்குபேஷன், மொபைல் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க. பூர்த்தி பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அப்புறமா எஜுகேஷன் 10ஆம் வகுப்பு கொரோனா பேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எஸ்எஸ்எல்சி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர், டோட்டல் மார்க், எஸ்எஸ்எல்சி பர்சன்டேஜ், அப்புறமா +2 மார்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் நம்பர், டோட்டல் மார்க், +2 மார்க்ஸ் செக்யூர்டு கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஹையஸ்ட் கம்ப்ளீட்டட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் சப்ஜெக்ட், அதிகபட்ச படிப்பு விவரங்களை கேட்டிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ, யூஜி, பிஜி, அதர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க அதிகபட்ச கல்வி தகுதி எங்க என்டர் பண்ணி சப்ஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன், பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ண வேண்டும். அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட்ல போட்டோ 200 கேபிக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். சிக்னேச்சர் ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்ல 200 கேபிக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதே மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹையஸ்ட் எஜுகேஷன் சர்டிபிகேட் போன்ற விவரங்கள் எல்லாமே இங்க ப்ரௌஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். ஒரு சான்றிதழ்களாக இங்க செலக்ட் பண்ணி இங்க ப்ரௌஸ் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு சான்றிதழ்களும் நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில ஆர் யூ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ்னா டிசபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும். அப்புறமா கோச்சிங் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சத்யாகராஜா கல்லூரி அல்லது பிரசிடென்சி காலேஜ், உங்களுக்கு எந்த கோச்சிங் சென்டர் விருப்பமோ அதை செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகி ப்ரிவியூ ஆகும். அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அப்புறமா எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ண பிறகு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல எப்ப வேணாலும் நீங்க வந்து லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். செலக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடுவார்கள். ஆகவே அடிக்கடி இந்த இணையதளத்தை நீங்கள் செக் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதுல ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கிளிக் ஹியர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்க மொபைல் நம்பர் அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உங்க டேஷ்போர்ட்ல தேவையான விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் நடத்துகின்ற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.